அன்பான மக்களே, நம்மளோட அய்யனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரிசப்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகா வந்திருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கார்த்திகா இந்த பக்கம் சேரன், இந்த பக்கம் கார்த்திகாவை நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ கீழே கூப்பிட்டு நம்ம 2 பேர் தனியாக நின்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சேரன் அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லுவார். இல்லைம்மா நம்ம 2 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், நீ வா இங்கே வா முதல்ல அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு கார்த்திகா உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுவார். அதுக்கப்புறமா இந்த பக்கம் சோழனு நிலா எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட போடுவார். அப்போ சமையல் மாஸ்டர் சொல்லுவார், நான் பரிமாறுறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இல்லை, என் தம்பிங்களுக்கு நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக பண்ணிகிட்ருப்பார் சேரன். அதுக்கப்புறமா நைட் ஆயிரும். நிலா அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ சேரன் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோமே அந்த பொண்ணுக்கு, நம்ம சோழன் நமக்கு தெரியாமையே இவ்வளோ விஷயத்த பண்ணி வச்சிட்டானே அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ சோழன்ட்ட கேட்குறாரு, ஏன்டா நீ இவ்வளோ பொய் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே அப்படின்ட்டு பொய் சொல்லி சமாளிப்பார் சோழன். அப்புறம் வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கார் நம்மளோட சேரன். அந்த பொண்ணு இருக்குமா இருக்காதா, வீட்டை விட்டு போயிருமா போகாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கார். ரொம்ப கஷ்டங்க சோழனோட, அதாவது சேரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக டச் ஆகுறாரு, நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகுறாரு. அதே மாதிரி கார்த்திகாவும் அப்படி தான், அவங்க 2 பேருமே அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. நிலா அமைதியாகவே இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் அவங்க எந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட அய்யனார் துணை அடுத்தடுத்து வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்சது. சேரன் தாங்க தூள் கலப்புறாரு, பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம சேரனோடது அவரோட லைஃப்பில், அவரோட வாழ்க்கையில், சீரியலில் பயங்கரமாக நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மக்களை சொல்கிறீங்க, கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.